அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதற்கு ஒவ்வொரு நிகழ்விலும் அதற்கான எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பவர்கள் தெரியாது, பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பார்ட்டில் வேலை பார்த்துருக்குறாங்க. பிள்ளைகளாக இருக்கட்டும், குட்டி பிள்ளைங்களாக இருக்கட்டும், கதாநாயகர்கள் தான் குட்டி பிள்ளைங்க. அதே போல் அவங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள், ப்ரைஸ் கொடுத்தவங்க, இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணவங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பார்ட் இருக்குது. இந்த கிறிஸ்மஸில் இப்போ எனக்கான ஒரு பார்ட் இருக்குது. நானும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன்னா அது ஒரு பார்ட் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பார்ட் கொடுத்து அவங்கள பயன்படுத்துகிறார். இந்த அந்த ட்ராமா என்ஜாய் பண்ணீங்களா? நாடகத்தை விருப்பப்பட்டீங்களா? எனக்கு ஆண்டவருடைய தொடுதலை நான் உணர்ந்தேன். அதாவது இந்த டிராமா யாரை ரொம்ப ரீச் ஆயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, எல்லாரையும் எதிர்பார்த்திருக்கோம். வாலிப பிள்ளைகளை அதிகமா அந்த டிராமா தொற்றுக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய தொடுதலை நான் உணர்ந்தேன். வாலிப பிராயத்தில் எப்படி இருக்கணும், வாலிப பிராயத்தில் மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்நாள் ஜீவிய பரியந்தம் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் டிராமாங்கும் போது நாங்கள் என்னமோ பேச போறாங்களாக்குன்னு நினைச்சோம். அழகாக அந்த பிள்ளைகள் 8 பேர் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க நான் பேர் வாசிப்பேன். 8 பேர் இருக்காங்க. 8 பிள்ளைங்களும் அழகா நேர்த்தியாக இன்னைக்கு நாங்கள் சாயந்தரம் வரைக்கும் அந்த திங்ஸை வாங்கி கொடுத்துருக்குறோம் கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான இன்பராஜாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், பிரின்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுடைய பாட்டு இருக்குது. நான் தினகரனாக இருக்கட்டும், நான் பேர் சொல்ல நினைக்காதீங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய பாட்டு இருக்குது. நீங்கள் பிள்ளைகளை உங்கள் வீட்டிலேருந்து அனுப்பியிருக்கீங்க, இந்த டீச்சர்ஸ் 8 பேரை அனுப்பியிருக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு பாட்டு தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பாட்டில் இருந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சு சாயந்தரம் பொக்கேலாம் எனக்கு தெரிஞ்சு 6 மணிக்கு மேலே தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் பூ வாங்க போனேன், பொக்கே வாங்கிட்டாங்களான்னு கேட்டேன். இன்னும் வாங்கலை சார், அங்கே கடையில் இருக்கேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்குமாக ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்ம போன வருஷத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க யாரும் வெறுமையாக போயிடக்கூடாது சார். அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை உள்ள போனோம். அந்த லக்கி ட்ரா வருது, அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு தான் இருக்கும் லக்கி ட்ரா. அதோட நம்மிடையே வந்திருக்கக்கூடிய பிரின்ஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தை. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 விஷயங்கள் மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கணும். ஆண்டவர் அதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் கொடுத்துருக்காருன்னு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். முதல்ல கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படிங்கிறது பைபிளில் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பற்றி எல்லா காரியங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதில் ஏசாயா அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்து பிறப்பதற்கு 2022 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் பிறந்து அந்த 2022 வருடத்துக்கு 600 வருடத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட விஷயம். நமக்கு ஒரு இரட்சகர் பிறக்க போகிறாருன்றது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட விஷயம் நிறைவேறி இருக்கு. ஸோ ஆண்டவர் எதுக்கு இங்கே வரணும்? இதை கேட்குற நிறைய பேர் வர முடியாதவங்க வீட்டில் உட்காந்து கேட்டுட்ருப்பீங்க. கடவுள் இந்த ஸ்கிட்டில் பார்க்க முடியாதவங்களுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்க எல்லாருமே நல்லா நடித்து காமிச்சாங்க. பார்க்க முடியாதவங்களுக்காக சொல்கிறேன். கடவுள் மனிதனை படைச்சார், அவர் பாட்டுக்கு அங்கே இருக்க வேண்டியதான், மனிதன் பாட்டுக்கு இங்கே இருக்க வேண்டியதான். தேவைகள் எல்லாம் படைக்கப்பட்டுருச்சு. எதற்காக கடவுள் இங்கே வரணும் அப்படின்ற கேள்வி மட்டும்தான். ஒரு 3 காரியங்களுக்காக தான் கடவுள் பூமியில் அவரே அவதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதனால தான் அந்த ஏசாயா அதிகாரத்தில் ஒரு
600 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டாங்க ஆண்டவர் வந்து பூமியில் பிறப்பார் அப்படின்னு. அது எதற்காக பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவங்கள் அதிகமாயிடுச்சு. மனுஷனை வந்து ரொம்ப விரும்பி படைக்கிறாரு. மனுஷன் வந்து பாவம் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிடறான். பாவங்கள் அதிகமாகிடுது. அவர் தானே கடவுள், பாவம் செய்கிறவங்க எல்லாரையும் அழிச்சிட வேண்டியதானே ஒரே ஒரு இதை பண்ணி அப்படின்னா, அவர் அழிக்கிற தேவன் கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரையும் வாழ வைக்கணும், அவங்கள சரி செஞ்சு வாழ வைக்கணுன்றதுக்காக அவரே வந்து பூமியில் வந்து மனிதனாக வந்து பிறக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதில் ஒரு 3 காரியங்கள் மட்டும்தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, பாவ வாழ்க்கையில் இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, இது வந்து கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படின்றத, கிறிஸ்துனா என்னென்ன, கிறிஸ்துங்கிறது மதம் கிடையாது. ஆண்டவர் வந்து நம்ம எப்படி வாழ்க்கை முறை தான், கிறிஸ்தவங்கிறது ஒரு வாழ்க்கை முறை தான், அது மதம் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பாவ வாழ்க்கையில் மனுஷன் வந்து அதில் வந்து சிக்கி தவிக்கிறான். அந்த பாவத்தில் வந்து இந்த ஸ்கிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை அழகாக வந்து அதை நடித்து காமிச்சாங்க. என்னென்ன மாதிரி பாவ வாழ்க்கையில் வந்து அவன் வந்து சிக்கிடுறான், அதனால அவன் குடும்பங்கள் எப்படி அழியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மது பழக்கத்தில் வந்து இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஈஸியாக கெட்டு போயிடலாம். நம்ம பக்கத்தில் நெருங்கி இருக்குது, செல்ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாவத்தில் போனவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது. ஸோ அந்த பாவத்தை வந்து மன்னிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்து பூமியில் வந்து மெயினாக அவதரித்தார். நிறைய பேரை வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், இந்த பாவத்தை விட்டுரு, இதை விட்டு வெளியே வாவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அவங்க பதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இதில் இருந்து பாரு அப்போ தான் தெரியும். ஏன்னா பாவன்றது ஒரு கொடியே இது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாத்தானோட புடி தான் அது. அதில் சிக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது. வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரை வந்து இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த இரட்சகரை நம்ம ஏற்றுக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நோய் நொடியில் வந்து பாதிக்கிறவங்களுக்காக, அந்த நோய் நொடியிலேருந்து வெளியே வர்றவங்களுக்கு மருத்துவமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, கூட ஆண்டவரால் வந்து கொடுக்க முடியும். அதை வந்து இன்னும் இதை கேட்டுட்டு இருக்கவங்க யாராவது ஒரு சின்ன பிரச்சனைகள், ஒரு நோயினால் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த வார்த்தையை பேசுகிறாரு. அவர் நினச்சாருன்னா எல்லா நோயையும் உடனடியாக சரி செய்ய முடியும். இந்த 2மே ஒரு முக்கியமான விஷயம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. இன்றைக்கி நம்மளை சுற்றி அவ்வளோ ஒரு காம்படிஷன் இருக்கும். நம்மளை நிந்திக்கிறவங்க இருப்பாங்க, மேலே வர விடாதவங்க இருப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க. இது எல்லாமே தாண்டி வரணும்னா ஆண்டவரை நம்ம ஏற்றுக்காட்டி, அந்த சமாதானம் உள்ள மனதில் இல்லாட்டி நம்மளால் அன்றாட வாழ்க்கையே வாழ முடியாது. நம்ம இங்கே வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நம்ம வந்து ஆண்டவர் பிறந்ததை நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த வட்டத்துக்குள்ளே வராமல் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம பாவ வாழ்க்கையில் விழுந்திருக்கோம், நமக்கு வந்து நோய் நொடி இருக்குது, அன்றாட வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியல நிம்மதியா அப்படின்றவங்களுக்கான வார்த்தை இது. கிறிஸ்மஸ்ங்கிறது இன்றைக்கி ஆண்டவர் பிறந்த தேதி. இந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நம்மளுடைய இரட்சகரை நம்ம மனசார நம்ம ஏற்றுட்டோன்னா நம்மளை புதுப்பிச்சுக்கலாம். அவர்கிட்ட இந்த பாவத்தில் விழுந்தவங்க எல்லாமே அந்த பாவத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. இப்படி அவர் இந்த பாவத்தை வந்து எல்லாம் அவருடைய உடம்புல ஏற்றுக்கிட்டு சிலுவையில் அறையப்பட்டு நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். பாவம் பண்ணியிருந்தோன்னா நம்ம மைண்டுக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே அதை வச்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது. இது போய் 4 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு பேர் தான் சுவிசேஷம். கிறிஸ்தவர்கள் இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கான கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் அதை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் வந்து சுகமாக இருக்கிறேன், எனக்கு பாவத்தில் நான் இல்லை, எனக்கு அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குன்னு நான் மட்டும் சுயநலமாக இருந்துடக்கூடாது. ஆண்டவர் அறியாதவங்களுக்கு போய் என்னைக்கு நம்ம சொல்கிறோமோ, கிறிஸ்மஸை அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிறிஸ்மஸுங்கிறது புது ட்ரெஸ் போடுறது மட்டும் கிடையாது. நம்ம வந்து ஆண்டவர்கிட்டருந்து பெற்றுக்கிட்ட பலன்களை அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை குறைஞ்சது ஒரு 4 பேருக்கு சொல்லிடுங்க. நான் மைக்கை பிடிச்சி சொல்லிட்டேன், கண்டிப்பாக சவுல்படியில் இருக்க எல்லாரும் கேட்டிருப்பாங்க. என்னுடைய இது நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இங்கே இருக்கிற எல்லாரும் உங்கள் பக்கத்து வீட்டிலையா இருக்கட்டும், கஷ்டத்தினால நிறைய ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் சொன்ன அந்த 3 காரியத்தினால அவங்கக்கிட்ட ஒரு வாய்ப்பாக அவங்கக்கிட்ட வந்து ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது இந்த நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் முக்கியமான ஒரு நாள். இப்படிப்பட்ட கிறிஸ்துவை கொண்டாடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து நல்ல புது உடைகளை நம்ம வந்து உடுத்திக்கிறோம். அது வந்து ஆண்டவர் வந்து அந்த பாஸ்டர் ஐயா வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க, பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கார். ஒரு ஃபங்க்ஷனும் இந்த குழந்தைங்க ஆடுறது செய்கிறது, நம்ம உட்காந்து கைத்தட்டுறதை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கார் ஆண்டவர் இந்த இடத்துல. ஆண்டவர் வந்து நம்ம புது ஆடையை உடுத்திட்டு வரும்போது
அவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளைக்கு இந்த புது ஆடை இன்னைக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நம்ம புது ஆடை இது பண்ணுறோம். அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பரிசு பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம். பரிசு பொருட்கள்னால் என்ன, கிஃப்ட்டை போய் அவர்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவை நம்ம கொடுக்கலாம், முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது ஆண்டவருக்கான ஒரு நம்ம கொடுக்குற ஒரு முறை தான். ஸோ இதை இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் செய்யும் போது இதை ஆண்டவர் பார்த்து மகிழ்ச்சி இது பண்ணுவார். ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லும் போது கேட்பாங்க, அவரே ஆண்டவர் அவர்கிட்ட இல்லாத விஷயத்தையா போய் நம்ம ப்ரைஸாக நம்ம கொடுக்குறோன்னுவாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு யாராவது குழந்தைங்க படித்து வேலைக்கு போயிட்டு மாத சம்பளத்தில் ஒரு வாட்சோ ஒரு மொபைலோ வாங்கி கொடுத்தா அந்த அம்மா அப்பா படுற சந்தோஷத்தோட அளவு அந்த அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒரு சின்ன ஒரு கிஃப்டாக இருக்கும். என் மகன் வாங்கி கொடுத்தான், என் மகன் வாங்கி கொடுத்தா, அதை ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதே போல தானே நம்ம படைச்ச ஆண்டவருக்கும், என் மகன் எனக்காக இந்த ஏழைங்களுக்காக செய்கிறா அப்படின்னும் போது ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் இந்த நாளில். அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா இந்த கிறிஸ்மஸை இதே போல் நல்ல சிறப்பாக கொண்டாடணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி தான். நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மேரேஜ் ஆகி இங்கே வர்றதுக்கு முன்னாடிலாம் குடும்ப கிறிஸ்தவனாக இருப்பேன். புது ட்ரெஸ் போடுவோம், அப்பா அம்மா பசங்க நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், வீட்டுக்கு சாப்பிடுவோம், அப்படி தான் இருந்தோம். என்னைக்கு நான் செவல்பட்டிக்கு வந்தனோ, சின்ராஜ் மாமாவுடைய அவருடைய வாழ்க்கையை எனக்கு சொல்லி கொடுத்தாரோ, அன்னையிலேருந்து மற்றவங்களுக்கு செஞ்சால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதுதான். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் இவங்க கொண்டாடின விதங்களை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க மாமா சின்ராஜ் மாமா என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எனக்கு நான் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. அடிக்கடி அவங்க இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்லாம் நான் செலிப்ரேட் பண்ணுறத அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஆரம்ப காலத்தில் நான் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி கஷ்டப்படும் போது நான் எப்படி பண்ணேன், அரசியல் ரீதியாக பண்ணும் போது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுவேன், அது கிறிஸ்மஸ் பண்டிகைனா எப்படி பண்ணுவேன்னு சொல்லுவார். அரசியல் ரீதியாக பண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்க, கலைஞர் ஒரு முறை இங்கே விருதுநகர் சைடு வரும்போது இதுவரைக்கும் யாருமே வைக்க முடியாத அளவுக்கு ஹைட்டான கட் அவுட் வச்சாராம். அடுத்த நாள் காலையில் கலைஞர்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சான், யார் அது அவரை வர சொல்லியா அப்படி சென்னைக்கு அப்படின்னாங்களாம். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம மேலே பிரியமாக இருக்கவங்களுக்கு நம்ம அதிகமாக செய்யும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதே போல் தான் இங்கே கடைசியாக ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பிள்ளைங்க எல்லாமே டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க மாமா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்ப கட்ட காலத்தில் நான் கரகாட்டம் ஒரு கோஷ்டியாக கூட்டு வருவேன் மாப்பிள்ள, பழனியிலேருந்து கூட்டு வருவேன்னுவார். பழனியிலேருந்து வண்டி பிடிச்சி கூட்டு வருவேன், சுற்றி இருக்க கிராமத்தில் அங்கே செவல்பட்டி போட அவங்க நல்லா எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணுறாங்கடான்னு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமானதாக நான் பண்ணுவேன், அந்த மாதிரி கொண்டாடுவேன். அப்படி கொண்டாடும் போது ஆண்டவருக்கு அந்த மகிமை போய் சேருது. நம்ம சாதாரணமாக நம்ம கொண்டாடுறோமா, இல்லை இருக்கிறதுலையே பெஸ்ட்டான விஷயத்தை நம்ம கொடுக்குறோமான்னு பார்க்கும்போது, பெஸ்ட்டான விஷயத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நான் சொன்ன அதே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம அப்பா அப்பாவுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு வாங்கி கொடுத்தோன்னா சந்தோஷப்படுற மாதிரி நம்ம ஆண்டவரை மகிழ வைக்கிறோம். அந்த விஷயத்தில் இவங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வாரத்துக்கான ப்ராக்டிஸே கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க வாரம் அந்த வேலைகளை ரொம்ப நேர்த்தியாக அதை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா மார்னிங் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரேயரில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வசனம் சொல்லிடுவாங்க. சின்ன சின்ன படிக்கட்டுலையாக எடுத்து வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. தலைமுறைகள் மாறலாம், ஆனால் அந்த கொண்டாட்டங்கள் ஆரம்பத்துலேருந்து அவங்க போட்ட விதைகள் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது, எந்த விதத்துலேயும் தேயப்படலை. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நான் 2010 அந்த டைம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜான்சி, அவங்க ரேஷ்மா, இவங்க எல்லாருமே அந்த இதை டான்ஸஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ அடுத்த தலைமுறைகள் பண்ணுறாங்க. இது கூடிக்கிட்டே தான் போகுது. ஆண்டவருக்கு இது ஒரு பெரிய மகிமை. அதனால் இதே போல் நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்கான அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இது நம்மளுடைய கடமை. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கான ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ரொம்ப பிள்ளைங்க கடின உழைப்பாளிகள் தான். இப்போ கூப்பிட்டாலும் எக்ஸாம் டைம் வேறு, செகண்ட் டைம் எக்ஸாம் வேறு, பிள்ளைங்கள்லாம் ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஓடி பிள்ளைங்க அக்காமார் கூப்பிடும்போது முன்னாடி டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். பிரின்ஸ் மற்றும் ஜெயந்தி 2 பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஜெனிஷா, ஜெஸ்மிதா,
ரேச்சல், பதிகா, ஜெசிந்தா, பதிகா, ஜெனித், தினகரன் மேலே வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஜெனி மேலே வாங்கம்மா. யார் குடும்பமாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் கூப்பிடுறேன். எங்களுக்கெல்லாம் மது, ரூபா, ஷாஷினி, ஜோயல், தேங்க்யூ ஸோ மச். சுகன், சகோதரர் இன்பராஜ், நான் கொடுங்க. வாங்கிக்கூடா, சேர்ந்து கொடுங்க. தினகரன் சேர்ந்து இல்லைங்க, வாங்குங்க. பரத், அதிபன், மிராக்லின். தேங்க்யூ. நான் ராஜேந்திரன் அண்ணன், வாணி டீச்சர், தயவுசெய்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ராஜேந்திரன் அண்ணன், வாணி டீச்சர். கிரேசன், வாணி டீச்சர், வாங்க, தயவுசெய்து மேலே வாங்க. முத்துராஜ், சந்தோஷ், மேலே வாங்க டீச்சர், சேர்ந்து கொடு. நிதிஷ், வாங்க சேர்ந்து டீச்சர், சேர்ந்து கொடு. விக்னேஷ், சஞ்சய், சபரி ராஜா, சபரிகிரி. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, தேங்க்யூ. மனோகரன் அண்ணன் கூட மேலே வாங்க, மேலே வாங்க. மனோகரனே வாங்க, மேலே வாங்க, சும்மா வாங்கண்ணே, வாங்க, முன்னாடி வாங்க, மேலே வாங்க.
ஹரிஸ் கனி, முனிஸ், கருப்பசாமி, விகாஸ், தேங்க்யூ வெரி மச். நான் ஒரு 4 பிரைஸ் கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். ஜெசிகா, நவ்யா, சேஸ்மா, காளிஸ்ரீ, சத்யா, வர்ஷினி, பிரியா. கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு அவங்கள நம்ம கனப்படுத்தணும் இல்லையா? பிள்ளைங்க கொடுக்க போறாங்க பிரைஸ். கற்றுத்தந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆளாக கொடுக்க போறாங்க. பெலிண்டா முதல்ல வாங்க. பிரிசி வாசிக்கிட்டு இருக்கனால அடுத்து வாங்க. பெலிண்டா வாங்க, வாங்க, வாடா. கிளாப் பண்ணுங்களேன். பிரியா, அபிஷா, ஜெனிஃபர், பிரியா, பிரிசி வாங்க. அஜிதா, பவித்ரா, கனியா. தேங்க்யூ. வாமா ஷாலினி. அடுத்து பிரியா கொடுக்க சொல்லுவோம். ஷாலினி, சந்தியா, ரபீனா மேலே வாங்க. ரெபேக்கா மேலே வாங்கடா. ஜெர்ஷினி, பிரியா அடுத்து கொடுங்கடா. கோகுல பிரீதா, 2 கொடுத்துறாங்கம்மா. அஸ்விதா, தேங்க்யூ. ரெபேக்கா மேலே கனுஷ்கா, ரபீனா இங்க பாரு. ரபீனா, ரபீனா டேய் பாப்பா. நிர்மல், ரெபேக்கா வாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ரெபேக்கா. டேய் கொடுத்துருப்பா. டேய் குடிமா, இதை கொடுத்துரு. ரெபேக்கா, தங்கேஸ்வரன், அஜய், எல்லாம் முடிஞ்சாப்பா? அவனுக்கு எல்லாம்
வா இங்க ஓடியா. என்ன வசனம் சொல்ல போற? வா சொல்லு சொல்லு. வரேன். சொல்லு. கர்த்தர் என் மெய்ப்பெறாய் இருக்கிறார், நான் தாத்தடு. 1 சாமுவேல் 3:10. சங்கீதம் 23:1. சங்கீதம் 23:1. வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணுங்களேன் உற்சாகமா. பிள்ளைங்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப கற்றுத்தந்த நம்ம வீட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்க போகிறோம். பிரின்ஸ் தயவு செய்து மேல வாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே மேலே வாங்கல. 8 பேர் வாங்கல. மேலே வாங்க. ஷாலினி, ரபீனா, பிரின்ஸ், பிரிசி, பெலிண்டா, ரெபேக்கா, பிரியா, ரெஜினா, மாரீஸ்வரி. தயவுசெய்து மேலே வாங்கப்பா. ஷாலினி, ரபீனா, பிரிஷி, பெலிண்டா, ரெபேக்கா, பிரியா, ரெஜினா, மாரீஸ்வரி. இன்னும் ஒரு ஆளு முன்னாடி வாங்கடா. கம்ஃபரன்ட் வாங்க வாங்க. இம்ப்ரெஸ். ஹலோ. இந்த மேடையில் இருக்கிற இந்த டீச்சர்ஸ்க்கு நம்ம பரிசு கொடுக்கறத விட இன்னொரு காரியம் செஞ்சோன்னா உண்மையாகவே அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். ஸ்டாண்டிங் அவேஷன் சொல்லுவோம். எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். நம்ம அது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. டீச்சர் வேலை தான் இருக்கிறதுலே கஷ்டமான காரியம். அதை ரொம்ப நேர்த்தியாக பண்ணி எல்லா வருஷமும் நீங்கள் அழகாக பண்ணுறீங்க. இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட. ஆண்டவரோட நாமத்தை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்தணும். என்னெல்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வரக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நடத்தணும். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இதோடு நிகழ்ச்சியெல்லாம் நிறைவடைகிறது. ஒரு முடிவு ஜெபத்தோடு கூட ஒரு சிலருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆடியோ சிஸ்டம் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக நீங்கள் எல்லா வருஷமும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மேடைக்கு வாங்க. அடுத்து நம்ம ஸ்டீஃபன் அண்ணன் மதுரையிலேருந்து, எனக்கு தெரிஞ்சு நான் 2010 கண்டினியூஸாக அவர் வந்துட்டுருக்காரு. நிறைய இடத்துல அவருக்கு அழைப்புகள் வரும். பட் ஆனாலும் செவல்பட்டிக்கு ரெகுலராக வர்றது, அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. வாங்க ராஜேந்திரம். தினரன் வாங்க. தேங்க்யூ. நாளைக்கு காலையில் சர்வீஸ்
கிறிஸ்மஸ் சர்வீஸ் காலையில் 7 மணிக்கு இருக்கு. எல்லாரும் வாங்க. பாப்பா வா, கொடுங்க. வா வா. சந்திரிகா, கிளாப் பண்ணுங்க எல்லாரும். காட் பிளஸ் யூ. இல்லை கோயில் பிள்ளை அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா சபையை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி அவங்க எல்லா விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.